அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எங்க தக்காளியே நீ ஏன் சாப்பிட்ட? உன்னோட தக்காளியா? இது இங்க கீழே விழுந்துருச்சுப்பா. ஐயோ வெட்டுக்கிளி அண்ணன், இந்த தக்காளியை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வந்தது நான் தான். ஆனா எனக்கு காலெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் வீட்டுக்கு போய் என் கூட இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டுட்டீங்க. ஆடாடா, என்ன மன்னிச்சிருப்பேன். பாதி நான் சாப்பிட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற இதை நான் உங்க வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வரேன். இந்த தக்காளியை நாங்க இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு எடுத்துட்டு போல. குளிர்காலம் வரப்போகுது. குளிர்காலத்துல சாப்பாடு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது. அதனால முன்னாடியே நாங்க உணவுகளை சேகரிச்சு வைக்க போறோம். ஆனா இந்த பாதி தக்காளி பழத்தை நான் எடுத்துட்டு போனேன்னா அது அழுகி போயிடும். இதை ஏற்கனவே நீங்க சாப்பிட்டுட்டீங்க இல்லையா? என்ன சொன்ன? குளிர்காலத்துக்காக இப்பவே வா. ஆமா, குளிர்காலத்துக்காக நாங்க இப்பவே உணவை சேகரிச்சு வைக்க போறோம். ஏன்னா குளிர்காலத்துல குளிர் தாங்க முடியாம நிறைய பேர் போன வருஷம் செத்து போயிட்டாங்கல்ல. சரி, நீ தக்காளி செடிக்கிட்ட என்ன கூட்டுக்கிட்ட போ. ஒண்ணுக்கு பதிலா 2 தக்காளியா உங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். இதை கேட்டு எறும்புங்க சந்தோஷப்படுச்சுங்க.